சண்டே ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான் வந்து மார்னிங்கே அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. எப்பயுமே செய்கிற மாரி வந்துட்டு சிகப்பு அரிசி வச்சு தான் பண்ணிது. அதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் உண்மையாக மாவும் சூப்பராக அரைஞ்சு வந்தது. தோசை இன்றைக்கி மார்னிங் சுடும்போது சூப்பராக வந்தது. நேற்று எடுத்த வீடியோவில் இன்றைக்கி மார்னிங் தோசை சுட்டேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டாக அது. அது இதுக்கு எப்படி அரைச்சிருக்கேன் மாவுன்றதை நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா விடுறேன் நான். இது மாவெல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சாச்சு. இதுக்கே வந்து 7:30 போல் ஆகிடுச்சு. இது எப்பயுமே பசங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பசங்களை சேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் மாறுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அடம் தான். இருந்தாலும் மாற்றிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்களும் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணுன்றது ஒரு இது. எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது. சிலது பார்த்து பார்த்து பண்ணலாம்ல. அதனால் இது நடுவில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருந்தேன் நைட்டுக்கா. சரி சப்பாத்தி பண்ணிட்டு சிக்கன் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என் பொண்ணு ஒரே அழுதுட்டு இருந்தது. என்னென்னா நம்ம கேமில் தோத்துட்டாங்களாம். வந்து இங்கே வந்து ஒப்ப வச்சு அழுதுட்டு இருந்தது. அவங்க அண்ணன் சிரிச்சிட்டு இருந்தான் கேட்டுட்டு. நாட்டுக்கோழி கறி தான் வாங்கிட்டு வந்திருந்தார் அவர். சரி அதே பண்ணிவிடுவோம் நம்ம கிரேவியான்னு சொல்லிட்டு கிரேவி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து சண்டே வந்து எப்பயுமே எனக்கு வந்து டைமே போகாது. அந்த வாட்டி எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ வேலையாக இருந்துச்சு ஈவினிங்காக. பாப்பா வந்து நான் சப்பாத்தி செய்யட்டுமா, நான் என் பாப்பா வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணும். அதெல்லாம் சூப்பராக பண்ணும் என்னோட பர்ஃபெக்டாகவே. மத்தியானம் கூட அவங்க அப்பாவுக்கு சாண்ட்விச்லாம் பண்ணி கொடுத்தது அவங்க அப்பா பாராட்டிட்டு இருந்தார். அந்த மாதிரி சப்பாத்திலாம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ் ஒரு சப்பாத்தி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இன்றைக்கான வீடியோவில் தான் எடுத்துகிட்டு பார்ப்போம். பாய்.